கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் நம்மோடு கூட ஆராதனையில் நம்மோடு கூட இடைப்பட்டவர், நம்மை பலப்படுத்தினவர், இந்த காலை வேளையில் நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகளை கொண்டும் ஆண்டவர் பேசுவதற்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய செவிகளை திறந்து கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்கலாம். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து நாம் அறிந்திருக்க வேண்டிய உண்மைகளில் ஒன்றை ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்தே, முதல் நாளிலிருந்தே, சொல்லப்போனால் இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலிருந்தே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி வருகிற அவருடைய மேலான அன்புக்காக, கிருபைக்காக இந்த காலை வேளையிலே நன்றி சொல்லுகிறேன். நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று, நாம் கர்த்தரால் பெறுவோம். பக்கத்தில் பா சொல்லுங்க, நாம் கர்த்தரால் பெறுவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே அல்லது தந்திருக்கிறாரே அந்த பாக்கியம், சாட்சியை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவரால் மட்டும் நான் பெறுவேன் என்கிறதான நம்பிக்கை என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த 3 வாரங்களாக கர்த்தராலே நாம் பெறக்கூடிய பலன்களை குறித்து ஆண்டவர் இந்த மாதத்திலே முதல் நாளிலிருந்தே நம்மை நினைப்பூட்டி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய மாசற்ற அன்புக்காக, தேவன் நம்மேலே வைத்திருக்கிற மகா பெரிய திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக இந்த காலை வேளையிலே நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக எல்லாரும் ஒரு விசை கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ள எங்களை தெரிந்து கொண்டீரே, கொடுக்க நீர் ஆயத்தம். பெற்றுக்கொள்ள எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெறுவதற்காக நீர் வைத்திருக்கிற நன்மைகளுக்காகவும் இந்த காலை வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எப்படி பெற வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக தேவாதி தேவனுக்கு நன்றி உண்டாவதாக. நாம் வேறு இடத்திலுமிருந்து பெறவில்லை, உம்மிடத்தில் இருந்து மாத்திரம் நாங்கள் பெறுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கொடுக்க திட்டமிட்டதை கொடுக்க இயேசு நம்முடைய அருகில் இருக்கிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க, கொடுக்க திட்டமிட்டவர், கொடுப்பதற்காக நம்முடைய அருகிலே அவர் இருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தில் நாம் அறிந்திருக்க வேண்டிய இன்னொரு உண்மையை அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். வெகு முக்கியமான ஒன்றை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்? அவராலே நாம் பெறுகிறோம். எத்தனையோ காரியம் கிடைக்கிறது, கர்த்தரால் நமக்கு கிடைக்கிறது என்றாலும் இவையெல்லாம் நாம் பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் ஏன் பெறுகிறோம், எப்படி இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதனாலே பெறுகிறோம்? நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே. கர்த்தர் தருகிறார், கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார், சுதந்திரமாக தருகிறார், அவரே தருகிறார். இது எல்லாம் யாருக்கு கர்த்தர் தருகிறார் என்றால், கிறிஸ்துவை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு தருகிறார். அவரை சேவிக்காவிட்டால் இந்த பலன்கள் என்ன பண்ணாது, நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய இந்த கடந்த 3 வாரங்களிலே நாம் கேட்டதான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு ஆதாரம் அவரிடத்தில் தான் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, சரியாக என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள, நீர் தருகிறதை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் என்கிற ஜெபத்தோடு வார்த்தையை கேட்க நான் அன்பாய் இந்த காலை வேளையிலே கேட்கிறேன். புரிந்து கொள்ள செய்வீராக. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பேசுவதை நான் சரியாய் புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. நான் அவரை சேவிப்பேன்.
கொலோசையரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 3:22. வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அந்த வார்த்தையை குறிப்பாக யாருக்கு சொல்லுகிறார் என்றால், வேலைக்காரரே சரீரத்தின்படி நீங்கள் எஜமானுக்கு சேவை செய்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு எஜமானுக்கு என்ன பண்ணுகிறீர்கள்? வேலை செய்கிறீர்கள். ஒரு எஜமானுக்கு ஒரு நிறுவனத்திலே நீங்கள் பணியாற்றும் பொழுது, நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஊதியம் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? சம்பளம் கிடைக்கும். நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே வேலைக்காரராக மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயும் அந்த இடத்தில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒரு எஜமானை மட்டும் சேவிக்கவில்லை, உலக முதலாளிக்கு பணிவிடை செய்வது உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். உலக முதலாளிக்கு பணிவிடை செய்யும் போது சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் கிடைப்பது நிச்சயமானால், உண்மையானால், ஆத்மாவுக்கு அதிகாரியாய் இருக்கிற கர்த்தரை சேவிக்கும் பொழுது பிரதிபலன் கிடைப்பது, சுதந்திரம் கிடைப்பது அதைவிட மேலானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது சம்பளம் அல்ல, நமக்கு கிடைப்பது பிரதிபலன், நமக்கு கிடைப்பது சுதந்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை சேவிக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிறது சம்பளம் இல்லை, நமக்கு கிடைக்கிறது பிரதிபலன், நமக்கு கிடைக்கிறது அவருடைய சுதந்திரம். ஆண்டவரை சேவிப்பது என்றால் என்ன? யாத்திராகமம் 9வது அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 9வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. ஆண்டவர் மோசேயின் மூலமாக பார்வோனுக்கு சொல்லுகிறார், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. ஆண்டவரை சேவிப்பதிலே இருக்கும் ஒன்று கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. அல்லேலூயா. 4 காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஆண்டவரை சேவிப்பது என்றால் முதலாவது காரியம், அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவோடு உள்ள தொடர்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை சேவிப்பது என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரோடு உள்ள தொடர்பு. அவர் எதிர்பார்க்கிற நிலையிலே தேவனை ஆராதிப்பது, அவரை சேவிப்பதிலே முக்கிய இடம் பெறுகிறது. 2வது, அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவது. முதலாவது, ஆண்டவரோடு கூட தொடர்பு, அவர் எதிர்பார்க்கிற விதத்திலே தேவனை ஆராதிப்பது. 2வது, அவர் நமக்கு சொல்லுகிறாரே அல்லது சொன்னாரே அந்த வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவது, அவருக்கு சேவை செய்வதிலே 2வது இடம் பெறுகிறது, அவரை சேவிப்பதிலே. 3வது, நாம் தொடர்ச்சியாக அவருக்குள் வளர்ந்து கொண்டிருப்பது. கர்த்தரை சேவிப்பது என்பது ஏதோ வந்தோம் நின்னோம் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைவது கர்த்தரை சேவிக்கிற ஒரு காரியம். வளர்ந்து கொண்டே இருப்பது நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். உருமாற்றம். பக்கத்தில் சொல்லுங்க, 3வது, ஆண்டவரை சேவிப்பது என்பது நமக்குள்ளே உருமாற்றம் நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கும் ஒரு நபரிலே இது டெய்லி நடந்து கொண்டே இருக்கும். அவர் ஒரே நிலையில் அந்த மனிதன் இருக்க மாட்டார், வளர்வார், உருமாற்றம் அடைவார். இது நடந்து கொண்டே இருக்கும் கர்த்தரை சேவிப்பதிலே. 4வது காரியம், அந்த வாழ்க்கை கர்த்தருடைய கரத்திலே பயன்படுகிற வாழ்வாய் இருக்கும். இந்த 4ம்
இணைந்ததுதான் கர்த்தரை சேவிப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்காக வேதம் வாசித்து ஆலயம் வருவதோடு நிற்காமல், காணிக்கை கொடுப்பதோடு நிற்காமல், இந்த நாளையும் இந்த நான்கில் இருக்கிற அனைத்தையும் நாம் சேவிக்க வேண்டும், அனுபவமாக கொண்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதை சாதாரணமாக செய்யாமல் அன்பினால் உட்பட்டவர்களாக, என்ன சொல்ல போனால் உந்தப்பட்டவர்களாக ஆராதனை செய்ய அன்பினாலே உந்தப்பட்டு கீழ்ப்படிய, தேவனுடைய அன்பு நம்மேலே இருப்பதினாலே உம்மை போல் ஆக வேண்டும், அன்பினால் உருமாற்றம் அடைய, ஆண்டவருக்கு சேவை செய்வதினாலே அன்பினால் அவருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன்? ரோமர் 16 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 16வது அதிகாரம் 18வது வசனம். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடம் இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உலக காலத்திலே சிலர் இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு சேவை செய்வதை, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை தங்கள் வயிற்றுக்காக என்ன பண்ணாங்க? செய்தார்கள். ஆகவே அவங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னா, நயவசனிப்பாக பேசுவார்கள். இன்னும் சொன்ன போனால் கவர்ச்சியாக என்ன பண்ணுவார்கள்? பேசுவார்கள். அனைத்தும் பிழைப்புக்காக இயேசுவை சேவித்தவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிழைப்புக்காக இயேசுவை சேவித்தவர்கள். யாக்கோபு தன்னுடைய மாமனார் இடத்துல சொல்லுகிறான். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 41வது வசனம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை இங்க சொல்றாரு யாக்கோபு மாமனார்ட்ட, மாமனாரே 20 வருஷமா உம்மை நான் சேவித்தேன். 20 வருஷமா உம்மை நான் சேவித்தேன். பணத்துக்காக, சம்பளத்துக்காக 6 வருஷம் உம்மை சேவித்தேன். பணத்துக்காக, சம்பளத்துக்காக 6 வருஷம் சேவித்தேன், வேலை செய்தேன். அன்பினால் 14 வருஷம் சேவித்தேன். அன்பினால் 14 வருஷம் சேவித்தேன். வயிற்றுக்காக சேவிப்பவர்கள் உண்டு. பொருளாதாரத்திற்காக, இம்மையின் நன்மைக்காக கர்த்தரை சேவிப்பவர்கள் பலர் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மிடம் கேட்பது அவ்விரண்டிலும் அல்லப்பா. ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பதனுடைய காரணம், உம்மை நான் சேவிப்பதனுடைய காரணம், நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை இந்த ஆரம்பத்தில் நாங்கள் செய்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குற இந்த ஆரம்பத்தில் அந்த தீர்மானத்தை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் உம்மை சேவிப்பதனுடைய முக்கிய காரணம், உங்களை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நேசிப்பதினாலே உம்மை நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? சேவிக்கிறோம். நான் உம்மை சேவிப்பது நேசத்தினாலே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் ஆண்டவரை சேவிப்பது நேசத்தினாலே. உலகத்தில் பார்க்கும்போது நேசத்துக்காக எதையும் செய்ய ரெடிம்பாங்க, எதையும் செய்ய ரெடி. ஆனால் நாம் ஆண்டவரை சேவிப்பதனுடைய முக்கிய நோக்கமே அவர் மேலே நம்முடைய நேசம் இருப்பதினாலே. அல்லேலூயா. ஆண்டவரை கொடுக்க விரும்புகிற தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரே காரியம் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே. அல்லேலூயா. நீர் எதிர்பார்க்கும் நிலையிலே நான் உம்மை நேசிக்க இந்த காலை வேளையிலே எனக்கு கிருபை தருவீராக. கர்த்தரை சேவிப்பது என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம்.
இப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அல்லது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை சேவிப்பது என்பது ஒரு வலிமையான சக்தி. கிறிஸ்துவை சேவிப்பது என்பது ஒரு வலிமையான சக்தி. அடக்கி வைக்கவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த வலிமையான சக்தியை அடக்கி வைக்கவே முடியாது. அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் அல்லது கர்த்தரை சேவிப்பது வெளிப்பட வேண்டும் என்பதை பார்த்து அதற்கு பின்பு ஆண்டவரை சேவிப்பதினாலே ஆண்டவராலே பலன் பெற்ற சிலரை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இப்படி சொல்லுகிறேன், கர்த்தரை சேவிப்பது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பதை முதலாவது நாம் பார்த்துவிட்டு, ரெண்டாவது கர்த்தரை சேவிப்பதினாலே பலன் பெற்ற ஒரு சில நபர்களை குறித்து இந்த நாளிலே நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம். முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும், கர்த்தரை சேவிப்பது என்பது என்னுடைய உள்ளான மனிதனை சீரமைக்கிறது. முதலாவது நம்ம கர்த்தரை சேவிப்பது என்பது நம்மை சீரமைக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை சேவிப்பது என்பது நம்மை சீரமைக்கிறது. அல்லேலூயா. அது என்ன சீரமைக்கும்? அதான் இன்னும் சொல்லப்போனால் வலுவான நம்மை சீரமைக்கிற ஒரு வலுவான சக்தி எதுனா கர்த்தரை நாம் சேவிப்பது. எதுவுமே நடக்காமல் ஊழியத்தில் ஈடுபட விடலாம். ஆனால் கர்த்தரை சேவிக்கிறது என்பது செய்கிற வெறும் வேலை செய்கிறோமே அதுவல்ல, உள்ளான மனிதனை சீரமைக்கிற ஒன்றுதான் கர்த்தரை சேவிப்பது. எப்படி? ஆண்டவர் இஸ்ரவேலரை அழைத்த போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனமும் உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தையும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 23:25, உபாகமம் 10:12. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உபாகமம் 10வது அதிகாரம் 12. இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். போதும். இந்த இடங்களிலே கர்த்தர் அவர்களை அழைக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். எகிப்திலிருந்து தேவன் ஏன் அழைத்தார்? இஸ்ரவேலே, நீ கர்த்தரை சேவிப்பதற்காகத்தான் எகிப்திலிருந்து கர்த்தர் உன்னை அழைத்து வந்தார். உன்னுடைய முழு இருதயத்தோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவரை சேவிப்பதற்கென்று கர்த்தர் என்ன பண்ணார்? உன்னை தெரிந்து கொண்டார். அதை ஞாபகப்படுத்தி விட்டு எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை சேவிக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்விலே உன்னுடைய வேலை என்ன? லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனமும் 20வது அதிகாரம் 7வது வசனமும் 26வது வசனத்தையும் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை புத்திரராகிய சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் தேவனும் உன் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். 20வது அதிகாரம் 7வது வசனமும் 26வது வசனமும். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா.
போதும். கர்த்தரை சேவிப்பதற்கென்றே அழைத்து வரப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் உங்கள் கர்த்தரை போல பரிசுத்தமாகுங்கள். நமக்குள் ஒன்று நடைபெறும். நாம் சேவிக்கும் அவரை போலவே நானும் இருக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். வார்த்தையிலே சொல்லிவிட்டு போவதல்ல, நடக்கையிலே அனுபவமாக மாற வேண்டும். எனக்குள் நடைபெறும் அது என்னுடைய நடை அனைத்தையும் சீரமைக்கும். அல்லேலூயா. என்னை போல இருங்கள் என்று மட்டும் சொல்லாமல், லேவியராகமம் 20:26 வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு முதல்ல சொன்னாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராய் இருங்கள்னு சொன்னார். இப்போ பரிசுத்தமாகுங்கள் சொன்னார். இப்போ சொல்கிறாரு, எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. கரமுயர்த்தி, ஆண்டவரே, உம்மை போலவும் நாங்கள் இருக்க வேண்டும். நீர் அங்கீகரிக்கும் உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். கர்த்தரை சேவிக்கும் போது இது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். யோசேப்பு என்கிற வாலிபனை நாம் எல்லாருக்கும் தெரியும். போத்திபாருடைய வீட்டில் இந்த யோசேப்பு இருக்கிறான். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் அவன் தேவனை சேவிக்கிறவனாய் இருப்பதினாலே யோசேப்பை அது சீரமைத்தது. எப்படி? அவனுக்கு வெளியே இருக்கிற காரியம் அவனுக்குள் வராதபடி அவனை காத்து கொண்டது. ராமேன்னு சொல்லுங்களேன். சிறைச்சாலையில் இருக்கிறான், அங்கேயும் யோசேப்பை சீரமைத்தது. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 42:18. மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் போதும். அங்கே கவனிங்க, சகோதரரை பார்க்கிறான். அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது சகோதரர் எல்லாரும் நினைக்கிறாங்க, என்ன செய்ய போறானோ. ஆனால் யோசேப்பு சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். சகோதரர்களுக்குள்ளே உள்ள மனசு உறுத்துது, பயத்தோடு இருக்கிறாங்க, யோசேப்பு என்ன செய்ய போகிறானோன்னு. ஆனால் யோசேப்பு சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். உமக்கு நான் சேவை செய்வது என்பது என்னை சீர்படுத்தப்பட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். உம்மை நான் சேவிப்பது என்பது என்னை சீரமைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 1:8 வசனத்தை வாசிங்க. தானியேல் 1:8 வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. போதும். தானியேல் கர்த்தரை சேவிக்கிறான். கர்த்தரை சேவித்ததினாலே அவனை எப்படி அது அவனை சீரமைத்தது? 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 9:10. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவர், அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறான். அந்த 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது ராஜா எப்படி அவனை சீரமைத்தது என்றால், ராஜ போஜனத்தினாலே என்ன பண்ண மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன். அவன் கர்த்தரை சேவிக்கிறதினாலே அவனை சீரமைத்தது. இப்போ வாசிங்க 9:10. தானியேல் 9:10. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அல்லேலூயா. தானியேலை எப்படி தெரியுமா கர்த்தரை சேவிப்பது என்பது அவனை சீரமைத்தது என்றால்,
அது அவனை மாற்றி 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 இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்கு பிரியமானவனாக அவனை உருவாக்கினது. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை சேவிப்பது என்பது ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றி மாற்றி உருமாற்றம் செய்து தேவனுக்கு பிரியமானவனாக, தேவனுக்கு பிரியமானவளாக நம்மை சீரமைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் சேவை செய்வது, உம்மை சேவிப்பது எங்களை சீரமைப்பதற்காக. அல்லேலூயா. உமக்கு ஏற்றவர்களாக, உம்மை போன்றவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக எங்களை சீரமைப்பதாக. முதலாவது கர்த்தரை சேவிப்பது நம்மை சீரமைக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியம், கர்த்தரை சேவிப்பது என்பது நம்மை மட்டுமல்ல, நாம் என்ன எல்லாம் செய்கிறோமோ, உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிற ஒரு ஆள் அது எப்படி தெரியுமா தெரியும்? செயலிலே எப்படியாவது வெளிப்பட்டே தீரும். ரெண்டாவது காரியம், முதல்ல நம்மை சீரமைக்கிறது. ரெண்டாவது காரியம் என்னன்னா, நம்முடைய செயல்களை வலுவாக கட்டமைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சபையில் அங்கே ஆண்டவர் சொல்கிற செயல் சபையில் இருக்கிற செயல் அல்ல. வாரத்தின் மீது 6 நாட்களும் வெளியே செயல்படுகிறோமே, அந்த செயலை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரமே, அந்த செயலை வலுக்கட்டமைக்கல. வாரத்தில் 6 நாள் நமக்கு கொடுத்துருக்கிறாரே, வேலை செய்கிறோமே, அங்கே நம்முடைய செயல்கள் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும்? கர்த்தரை சேவிப்பதினாலே அந்த செயல்களையும் கர்த்தர் கட்டமைக்க உதவி செய்கிறார். அல்லேலூயா. அனுதின வாழ்க்கையினுடைய செயல்களை கர்த்தரை சேவிப்பது அது நம்மை சீரமைக்கிறது. இரண்டாவது, நம்முடைய செயல்களை வலுக்கட்டமைக்கிறது. அதுதான் கர்த்தரை சேவிப்பது. கொலோசியர் 3 அதிகாரம் 22 23 வசனங்களை வாசிங்க. கொலோசியர் 3 வாசிங்க. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை பெறுவீர்கள் என்று அறிந்து. இது செயலை எப்படி கட்டமைக்கிறது? இவர்கள் எல்லாரும் இயேசுவை சேவிக்கிறவர்கள், அதே நேரத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள். இன்னும் நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒரு எஜமானுக்கு வேலை செய்கிறவர்கள். நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஒரு எஜமானுக்கு என்ன பண்ணுகிறோம்? வேலை செய்கிறோம், அல்லது அவருக்கு நாங்கள் பணிவிடை செய்கிறோம். கிறிஸ்துவை சேவிக்கிற இவர்களுடைய செய்கையை செயல்களிலே இயேசுவை சேவிக்கிறேன் என்பதை அறிந்தோ அறியாமலோ வெளிப்பட்டு தான் தீரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி வெளிப்படும்? தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் 3 அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 3 அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறதினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இங்க ராஜா சொல்கிறான் பாருங்க, 3 வாலிபரை பார்த்து, நீங்கள் வேறு எந்த தேவனையும் சேவியாமல் அவரை மாத்திரம் என்ன பண்ணீங்க? சேவித்து வேறு ஒருவரையும் சேவித்து பணியாமல் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால், ராஜாவினுடைய கட்டளையை தள்ளினீர்கள். உங்களுடைய சரீரங்களை என்ன பண்ணினீர்கள்? ஒப்பு கொடுத்தீர்கள். கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வெளிப்படையான செயல்களையும் கிறிஸ்துவை நான் சேவிக்கிற தன்மையை வலுவாக கட்டமைப்பதாக
எப்படி கட்டமைக்கும்? கொலோசியர் 3:22 நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிற விசுவாசியாய் இருந்தால் நீங்கள் பணியாற்றுகிற இடத்திலே இந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன மனப்பான்மை இருக்கும்? எபேசியர் 6:5-8 வாசிங்க. எபேசியர் 6:5-8 வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்காக கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். போது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் எபேசிய சபைக்கு சொல்லுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் ஒன்றை சுட்டி காட்டுகிறார். அது என்ன? 6ஆம் வசனத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு ஒரு உறுதியான மனப்பான்மை இருக்கணும். என்ன மனப்பான்மை? நான் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். ஆமென் சொல்லுங்களேன். நான் இந்த கம்பெனிக்கு, இந்த நிறுவனத்திற்கு, இந்த ஸ்தாபனத்திற்கு நான் ஊழியக்காரன் அல்ல. இந்த இடத்திலே நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அந்த மனப்பான்மை இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வேலை செய்கிற இடத்துல, வேலை செய்கிற கம்பெனியில், ஸ்தாபனத்தில், அதற்கு நான் ஊழியக்காரன் இல்லை. அந்த இடத்துல நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அல்லேலூயா. கிறிஸ்துவை சேவிப்பது அப்படித்தான் நம்முடைய செயலிலே வெளிப்பட வேண்டும். இவ்வளவு நான் ஜெபிக்கிறேனே, இன்னும் ஒன்று எனக்கு கிடைக்கலையே என்றால் சேவிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சேவிக்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை சேவிப்பவர்களுக்கு இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை சேவிப்பவர்களுக்கு அல்ல, 24 மணி நேரம் கர்த்தரை சேவிப்பவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பணியாற்றுகிற இடத்துல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆமென். அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த இடத்துல கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாக ஸ்தானாபதியாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அந்த மனப்பான்மை இருக்கணும். லேவியராகமம் 25:55 வாசிங்க. லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. நல்ல கவனிங்க. போதும். தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை குறித்து சொல்கிறார். இஸ்ரவேலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர். தானியேல் 6:20 வாசிங்க. தானியேல் 6:20. ராஜா கெபியில் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனாகிய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தானியேல் மிக முக்கிய பணியிலே இருந்தான். அவனுடைய வேலையை அது தாக்கினது, மேற்கொண்டது. 6:20 ராஜா சொல்லுகிறான், தானியேலே, நீ யார் தெரியுமா? நீ பெரிய அதிகாரி. நீ பெரிய அதிகாரி அல்லப்பா, நீ தேவனுடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. அதிகாரியே தான் இருந்தான். ஆனால் ராஜா சொல்கிறான், நீ பெரிய அதிகாரி இல்லைப்பா, நீ தேவனுடைய
ஊழியக்காரன் கர்த்தரை தானியேல் சேவித்தது அவனுடைய அலுவல் காரியத்திலும் வெளிப்பட என் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பதை பேட்ஜ் போட்டு நான் காமிக்க தேவையில்லைப்பா. என்னுடைய செயலிலே நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பதை நான் வெளிக்காட்ட வேண்டும். அல்லேலூயா. கொலோசை சபையை, எபேசிய சபையை கர்த்தரை சேவிப்பது எப்படி தாக்கினது என்றால், எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாகிய, மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாகிய, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல அந்த கர்த்தரை சேவிக்கிற நபர் கீழ்ப்படிதல் உள்ளவராயிருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை சேவிக்கிற ஆள் வேலை செய்கிற இடத்துல கீழ்ப்படுகிற ஒரு நபராய் இருப்பார். தேவ சித்தத்தின்படி கீழ்ப்படுகிற நபர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிபவர் அல்ல. தேவ சித்தம் எதுவோ அதுக்கு மட்டும்தான் அந்த நபர் கீழ்ப்படிவார். அல்லேலூயா. எப்படி தாக்கும் தேவனை சேவிப்பது என்பது எப்படி தாக்கும்? கர்த்தரை சேவிக்கிறாள் தான் பணியாற்றுகிற ஒரு இடத்துல, எபேசியர் 6:6 பார்வைக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க. அதில் பார்த்து சொல்லுங்க, பார்வைக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6வது அதிகாரிகள் மேலே உள்ளவங்க பார்த்தா ஒரு மாதிரி வேலை செய்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாராவது பார்த்தா நல்லா வேலை செய்கிற மாதிரி அப்படி ஆக்ஷன்லாம் காட்டுவாங்க. இல்லைன்னா வளன்னு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. வளன்னு உட்காந்து கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, சுய வேலை செஞ்சாலும் சரி, நிறைய நேரம் பேச்சிலேயே ஓட்டிடுவாங்க. பேச்சிலேயே நேரத்தை ஓட்டிடுவாங்க. அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பார்க்கும்போது ஒரு மாதிரி நடக்கிறது வேலை செய்வது, ஒருவரும் பார்க்கலைன்னா வேற எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பது, வேற எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் கம்பெனியில் வேலை செஞ்ச சமயத்தில் ஆட்கள் எங்கே தெரியுமா பண்ணுவாங்க? ரெஸ்ட்டுக்கு போய் பாத்ரூம் சவுத்து மேலே ஏறி உக்காந்துருப்பான். பாத்ரூமு சவுத்து மேலே, ஏன்னா அங்கே தான் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. நேரத்தை கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு போகிறதுக்காக பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சவுத்து மேலே ஏறி உக்காந்துருப்பான். ஆனால் யாராவது செக்யூரிட்டி அங்கே வந்துட்டாங்கன்னா வேகமாக, அப்போ தான் வந்து ஒரு ஆட்டம் அப்படி இறங்கி வேகமாக என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி தேவ பிள்ளையும் அப்படி தான் இருக்குது. பார்வைக்கு பார்க்குறப்ப ஒரு மாதிரி, பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சால் ஒரு மாதிரி, குத்துவதை போல இருந்தா இப்போவே ஆண்டவரிடத்தில் சரணடைங்க. இப்போ ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, பார்த்தால் செய்வது, பார்க்காவிட்டால் செய்வது எனக்கு வேண்டாம். என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு சிந்தை எனக்கு இருப்பதாக. ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டுமல்லப்பா, மற்ற நாளில் வேலை செய்கிறேன், அப்பவும் உடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? கர்த்தரை சேவிக்கிற ஒரு ஆள் அவர் தங்களை வைத்திருக்கிற இடத்துல முழு உண்மையோடும் முழு உத்தரவாதத்தோடும் தாங்கள் இருக்கிற இடத்துல வேலை செய்வதுதான் தேவனை உண்மையாய் சேவிப்பதனுடைய வெளிப்படையான அடையாளம். ஆரம்பத்தில் சொன்ன முக்கியமான செய்தி அஸ்திபாரம் போல் இருப்பது. புரிந்து கண்டுபிடித்தால், கடைபிடித்தால் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள தயங்கவே வேண்டாம். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்வார். கபடான இருதயத்தோடு அல்ல. கொலோசையர்ல வாசிக்கிறோம் 3:22 கபடான இருதயத்தோடு அல்ல. அர்த்தம் என்ன? இரட்டை வேடம் போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இரட்டை வேடம் போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுதியிருக்கீங்க, நிறைய பேர் குறித்து வச்சு நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் பணியாற்றுகிற, நான் படிக்கிற, நான் வேலை செய்கிற இடத்துல உம்மை சேவிக்கிறேன் என்று சொல்லுகிற நான் அங்கேயும் உம்மை சேவிக்க வேண்டும். என்னை மட்டுமல்ல, என் செயல்களையும் அது ஆக்கிரமிக்க கிருபை தருவீராக. கொலோசையர் 3:24 வாசிங்க. கொலோசையர் 3:20 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று
செய்யாமல், அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்ப கர்த்தரை சேவிப்பது நமக்குள்ளே மனதில் இருக்கும். எந்த இடத்திலும் நான் எதை செய்தாலும் இந்த கம்பெனிக்காக நான் செய்யலை, கர்த்தருக்காக மனப்பூர்வமாக எனக்கு செய்ய கிருபை தருவீராக. ஒருவேளை நாம் அப்படி செய்கிறோமே, அப்படி செய்வதற்கு இங்கே பிரதிபலன் கிடைக்காவிட்டாலும் உமக்கு செய்வதைப் போல் நான் செய்வதினாலே நிச்சயமாய் நீர் எனக்கு ஒரு பிரதிபலன் தருவீர். ஆமென். நம்பிக்கையோடு கர்த்தருக்கு செய்வது போல கர்த்தர் செய்ய நமக்கு உதவி செய்வார்களாக. அல்லேலூயா. அவர்கள் நல்லவர்களாய் இருந்தால்தானே அப்படி செய்ய வேண்டும். அவங்க யாரு? கொடுமையாய் நடக்கிறவர்கள். நம்ம செஞ்சாலும் சில நேரத்தில் கிடைக்காது. ஏன்னா நல்லவங்களாக இருந்தால் நமக்கு கொடுப்பாங்க. அவங்கள யாரு? கொடுமையானவர்கள். ஆண்டவரே, அவங்களுக்காக நான் செய்யலை, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த இடத்துல இருப்பதினால கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நான் உண்மையாக செய்வேன், உமக்காக செய்கிறேன்கிற சிந்தையோடு நான் செய்வேன். அதை ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு தீமை செஞ்சாலும் நீ தீமை செய்யாத, அதை நான் பார்த்துக்கொள்கிறேன், அதை நான் பார்த்துக்கொள்ள. என்னுடைய ஊழியக்காரனா நீ செய்ய வேண்டியதை என்ன பண்ணு, செய். இருக்கும் இடத்துல என்னுடைய ஊழியக்காரனாக நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்க. மூன்றாவது காரியம் சொல்லி வேகமாக முடிச்சிடுறேன். மூன்றாவது, இயேசுவை சேவிப்பது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோமே, அந்த பெற்றுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறது. அல்லேலூயா. எல்லாரும், அதாவது எவ்வளவு நாம் வளர வேண்டும், எப்பொழுது வர வேண்டும் என்று ஒரு மீட்டர் ரெகுலேட் பண்ணுவது போல தேவனிடத்திலிருந்து கொடுக்க விரும்புகிற, தேவனிடமிருந்து பெறுவோம் என்று அறிந்திருந்தாலும் நாம் பெறுவதையும் பெற்றுக்கொள்ளும் அளவையும் நிர்ணயிப்பது நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே. அல்லேலூயா. முதலாவது என்ன? சீரமைக்கும். ரெண்டாவது, வலுவாக கட்டமைக்கும். மூன்றாவது, நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்துவதும் நாம கர்த்தரை சேவிப்பதினாலே. கொலோசியர் 3:23 வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே அவராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் இந்த வார்த்தையை தந்தது இதற்காகத்தான். என்னை சேவிக்கிற, என்னை பின்பற்றுகிற, என்னை நோக்கி ஜெபித்து என்னிடம் நன்மையானவைகளை எதிர்பார்த்து கதறுகிற அல்லது சோர்ந்து போன எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான ஆலோசனை சொல்லுகிறேன். பெற வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை எந்த அளவுக்கு எப்படி சேவிக்கிறீர்களோ அதுதான் நிர்ணயிக்கும். ஆமென். சேவை என்றால் என்ன என்பதை பார்த்தோம். மல்கியா 3:14-15 வசனங்களை வாசிங்க. மல்கியா 3:14-15. தேவனை சேவிப்பது விருதா, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்றார். நல்ல கவனிங்க, நானே சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகள், அவர்கள் வாழ்க்கையில எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. இதே அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய பிரமாணங்களை பின்பற்றுவது வீண் என்று சொல்லி புலம்புகிறார்கள். சும்மா புலம்பவில்லை, சுற்றிலும் நடப்பதை பார்க்கிறார்கள். நடப்பதை பார்த்துட்டு தான் புலம்புறாங்க. அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது இவ்விதமாக சொல்ல பார்க்கிறோம். அகங்காரிகள் எல்லாம் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள், தீமை செய்கிறவர்கள் எல்லாம் திடப்படுகிறார்கள். ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்தபோது விரோதித்தவர்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கிறது போல இருக்கிறது.
ஆனால் உம்மை சேவிக்கிற நான் என்ன பண்ணுகிறேன், கேட்டு 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 பார்க்கிறேன், எதிர்பார்த்து 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 காத்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே நடக்கலை. இந்த ஆண்டவரை சேவிப்பது விருதா என்று அவர்களுடைய மனதில் கேள்வி வந்தபோது மல்கியா 3:18 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பீர். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார். மாறாத நிகழ்ச்சிக்கு மனதிலே கர்த்தர் காண்பிக்கிறார், மாறாததை காண்பிக்கிறார். அவரை சேவிக்கிறவர்களுக்கும் அவரை சேவியாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை, கர்த்தரை சேவிப்பது வீண், மற்றவர்களுக்கு கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு நடக்கிறது, எனக்கு நடக்கவில்லை என்று புலம்புகிறாயே, நீதான் அதை காண்பாய். அல்லேலூயா. என்னத்தை காண்பாய்? அங்கே பார்க்கும்போது கீழே நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை எந்த நிலையில், எந்த மனநிலையோடு, எந்த பிரச்சனைகளின் அழுத்தத்தோடு கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை தெரிந்து கொண்டது வீண் அல்ல, இயேசுவை சேவிப்பது வீண் அல்ல, இயேசுவை உண்மையாய் பின்பற்றுவது வீண் அல்ல. தெருவில், உங்கள் குடும்பத்தில் அவருக்கு சாட்சிகளாய் இருப்பது ஒருபோதும் வீண் அல்ல. கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே அவரை இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் உயர்ந்திருப்பது போல தெரியும். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் மீண்டும் உறுதியாக கர்த்தர் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ வித்தியாசத்தை காண்பாய். கர்த்தரை சேவிப்பவர்களுக்கும் கர்த்தரை சேவியாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் மறுபடியும் காண்பீர்கள். அங்கே வாசித்து பாருங்க, ஒரு வார்த்தை ஆண்டவர் சேர்த்து சொல்கிறாரு, மறுபடியும். அல்லேலூயா. ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட காலத்தில், ஆண்டவர் சமூகம் வந்த ஆரம்ப காலத்தில் நாம் கேட்காமலே நன்மைகள் நமக்கு கிடைத்தது. ஜெபித்து முடிக்கும் முன்னே நமக்கு பதில் வந்தது. எதிர்பார்த்ததை பார்க்கிலும் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. இப்போ வெகு நாளாய் அது என்ன ஆயிடுச்சு? மங்கி போயிடுச்சு. மங்கி போய் இப்போ என்ன பண்ணிருச்சு? அமைதல் வந்து விட்டது. ஆண்டவரை சேவித்து என்ன பயன் என்று கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் கர்த்தர் இந்த காலையில் உங்களோட கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? முன்பு ஒரு நாள் நான் அதை காண்பித்தேன், நீங்கள் மறுபடியும் நீங்கள் பார்க்க அதை நான் செய்வேன். நீர் சொல்வதின் மூலம் வரும் நாட்களிலே அந்நிய கண்கள் அல்லப்பா, என் சொந்த கண்களே அதை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. யோவான் 12:26 ஆண்டவர் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னுடைய பிதா அவனை கனம் பண்ணுவார். இனி ஒரு நாளோ புலம்பலை, கேள்வியை நான் வைக்க மாட்டேன். உம்மை சேவித்து என்ன பிரயோஜனம் சொல்லி நான் கேட்க மாட்டேன்ப்பா. ஏனென்றால் நீரே சொல்லி இருக்கிறீர், ஒருவன் என்னை சேவித்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. என் பிதா அவனை கனம் பண்ணுவார். என் பிதா அந்த சபையை கனம் பண்ணுவார், அந்த ஜனத்தை கனம் பண்ணுவார். அதை சுதந்தரிக்க என்னையும் என் வாழ்வையும் நான் அர்ப்பணிக்கிறேன். நேரமாயிடுச்சு. எல்லாரும் முழங்கார் படிடுவோம். எல்லாரும் முழங்கார் படிட்டு, எல்லாரும் முழங்கார் படிட்டு. இன்றைக்கு இந்த கர்த்தர் தெளிவாக இன்றைக்கி நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தராலே பெறுவீர்கள். ஏன் பெறுவீங்க? கர்த்தரை சேவிக்கிறதினாலே. சேவிப்பது என்றால் என்ன? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டியிருக்கிறார். இந்த கர்த்தரை சேவிப்பது என்பது 4 காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த கர்த்தரை சேவிக்கிறது முதலாவது நம்மை சீரமைக்கிறது. இந்த கர்த்தரை சேவிப்பது நம்முடைய செயல்களை வலுவாக கட்டமைக்கிறது. இந்த கர்த்தரை சேவிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறது. எந்த அளவுக்கு எப்படி நாம் கர்த்தரை சேவிக்கிறோம் என்பதை பொறுத்து தான்
எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அளவை நிர்ணயிப்பது நாம் சேவிக்கிற விதம். இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, உம்மை நான் சேவிப்பேன். சேவிப்பது என்பது நேசத்தினாலே நமக்கு வர வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை சீரமைப்பதாக, உம்மை சேவிப்பது என்னை சீரமைப்பதாக. ஆண்டவரே, உம்மை சேவிப்பது என்னை வலுவாக கட்டமைக்கட்டும். ஆண்டவரே, உம்மை சேவிப்பது ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறது. நன்றி டாடி. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளை எங்களோடு கூட ஆண்டவர் பேசி நம்முடைய திவ்ய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தரை சேவிக்கிறதினாலே கர்த்தராலே பெறுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை சேவிப்பது என்றால் என்ன, எப்படி சேவிக்க வேண்டும், அந்த சேவிப்பதில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை ஆண்டவரே நீர் சுட்டி காட்டினது மாத்திரமல்ல, நாங்கள் உம்மை சேவிப்பதினாலே அது எங்களை சீரமைக்கிறது. ஆண்டவரே, உம்மை சேவிக்கிறதினாலே அது எங்களை வலுவாக கட்டமைக்கிறது. உம்மை சேவிப்பது என்பது உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறது. இன்றைக்கு உம்மை மாத்திர சேவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். நேசத்தினாலே கர்த்தரை சேவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.